ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் பல்லவனும் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. வர்ற வழியில சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யாவை பார்த்ததும் நிலா கண்டுக்கிறாம போகிறாங்க. குறுக்க வழி மறைச்சு காரை நிப்பாட்டிட்டு, என்ன நிலா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற, நான் சென்னைக்கு வந்ததே உன்னை பார்க்கணும்தேன், நீ என்ன பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு சொல்லவும், உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற, உன்னை அன்னைக்கே நான் பிடிக்கலன்னு தானே வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ எதுக்கு என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லவும், என்னை எதுக்கு பிடிக்கல, இப்போ என்ன நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கியாக்கும், இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்றிய, என்னமோ வந்து கொலகார பையன் குடும்பம்னு கேள்விப்பட்டேன், பொண்ணு ராசி இல்லாத வீடுன்னு கேள்விப்பட்டேன், ரெண்டாவது வந்து நீ சர்டிஃபிகேட்டு கூட வாங்க முடியாமல் ஒரு வேலைக்கு கூட போய் சேர முடியாமல் அப்படி அந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன குடும்பத்தில் வாக்கப்பட்டுட்டேன்ட்டு என்னைய வேணாம்ட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் வந்து நீ பேசாத, இப்போ இதை பேசுகிறதுக்கே நீ அங்கேருந்து இங்கே வந்தியா, ஒழுங்கா மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் போக முடியாது, நான் வந்து அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிறாப்புல. பல்லவன் வந்துக்கிட்டு சொல்கிறாப்புல, இங்கே பாரு, எங்கள் அண்ணிகிட்ட தேவையில்லாமல் எதையாவது பேசாதீங்க, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிருங்க, என் குடும்பத்தை பற்றி பேச நீங்கள் யாருங்க அப்படிங்கிறாப்புல. டேய், பார்க்க பொடிப்பைய மாதிரி இருக்க, நீ எதுக்குடா என் கால் தூசி பெறுவியாடா, என் ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய இது என்ன, என்னட்ட வந்து நீ வந்து நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லவும், என்னையா தகுதி, என்ன நீ காரில் வந்தாப்புல நீ பெரிய மனுஷனா, நீ பேசுகிறதே சில்றத்தனமாக பேசுகிற, இதில் வந்து நீ பெரிய மனுஷன் வேறு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் வார்த்தையில் எக்கச்சக்கமாக விடுறாரு. சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. கோவம் வந்ததும் உடனே வந்து நிலா சொல்கிறாங்க, இங்கே இந்த இடத்த விட்டு ஒழுங்காக மரியாதையாக போயிரு, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைப்பேன், என்ன உனக்கு எது இப்போ சம்மதம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாப்புல, காருக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி உட்கார்றாப்புல. அப்புறமும் வந்து பல்லவன் பேசுனது வந்து அவரால் தாங்க முடியலை. பல்லவனும் நிலாவும் போய்கிட்டு இருக்காங்க. வேகமாக காரை கொண்டு போய் மோத வர்றாப்புல. இதை நிலா திரும்பி பார்த்துறாங்க. நிலா திரும்பி பார்த்ததும் பல்லவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க காரில் போய் குறுக்க விழுந்துடுறாங்க. குறுக்க விழுந்ததும் அவங்களுக்கு மண்டையில் சரியான அடி, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காரை வந்து சூர்யா நிப்பாட்டாமல் போயிடுறாங்க. இதை பார்த்து பல்லவன் பதவி போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்து எல்லோரும் வர்றாங்க. வந்ததும் சேரன் உள்ளே ஓடியார், என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு மயக்கம் தெளியுது. அப்புறம் பல்லவன் நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆகிப்போச்சுனே, என்னையை காப்பாற்ற போய் அண்ணி வந்து குறுக்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மயக்கம் தெளியட்டும்னு இருக்காங்க. அப்புறம் மயக்கம் தெளிஞ்சதும், ஏப்பா இதெல்லாம் நமக்கு தேவையா, பிடிக்கலைன்னா நீ வாட்டுக்கா பேசாமல் வந்துட வேண்டியதானப்பா, எதுக்குப்பா இப்படி வந்து தேவையில்லாமல், நீ இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதாப்பா எங்கள் வீடே சந்தோஷமாக இருக்கும், நீ ஏப்பா பிடிக்கலைன்னா நீ பேசாமல் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு சேரன். இல்லைண்ணா, நானும் வந்து எவ்வளவோ அவாய்ட் பண்ணிட்டு வரேன்னு தான் நினச்சேன், அவன் பேச்செல்லாம் சரியில்லை, அதனால தான் கோவம் வந்துச்சு, அப்படி இருந்தும் நாங்கள் வந்து சமாதானமாக பேசிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தோம், அவன் வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சான் தெரியல, காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் எங்கள் மேலே இடிக்கிறதுக்கு, அதனால தான் நான் பல்லவனை காப்பாற்றிட்டு நான் குறுக்க போய் விழுந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து நடேசன் ஓடியார், எங்கள் குலசாமியே நீந்தாம்மா, என் பொண்டாட்டிக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து நீ வந்து எங்கள் குலசாமி மாதிரி எங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, என் பிள்ளைகளுக்கு, ஏன் சேரனுக்கு, மொத்தத்தில் வந்து சேரனுக்கு பொண்ணு பார்க்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, நீ வந்த பிறகுதாப்பா எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு நடேசன். அதை பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்குறாங்க. அங்கிள், எனக்கு ஒன்றுமே இல்லை, சின்ன காயந்தான், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னவும், நீ எங்களை விட்டு எப்பயுமே போகக்கூடாது, எங்களோட நிரந்தரமாக இருக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு. ஆனால் சோழன் வந்து ரொம்பவே இடிஞ்சு போகிறாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளவுக்கு நிலாவை வந்து லவ் பண்ணுறாரு. அது வந்து நிலாவுக்கு தெரியாது. ஆனால் நிலாவை வந்து லவ் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே, அவங்க தம்பிகளுக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவரால் தாங்கவே முடியலை, உடஞ்சி போய் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன நீங்கள் எதுவும் பதிலே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. என்னால் பேசவே முடியலை, உங்களுக்கு ஏங்க, பேசாமல் நீங்கள் வந்திருக்கலாம்லங்க, உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுங்க, அதை ஏங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, அவர் வாட்டுக்கா பேசுனா பேசிட்டு போகிறான், நீங்கள் வாட்டுக்கா கண்டுக்கிறாமல் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும், இல்லைங்க நான் அதை தான் முயற்சி பண்ணேன், அதான் சொல்கிறேன்ல, மீறி பேசவும் தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், சரிங்க இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தலையிடாதீங்க, உங்களுக்கு ஒன்றுனா எங்கள் வீட்டில் யாராலையுமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சிடறாரு, அழுக ஆரம்பிச்சிடறாரு சோழன். இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க நிலா. என்ன நம்ம மேலே இவ்வளவு வந்து உயிராக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து சோழன் மேலே அவங்களுக்கு ஒரு லவ் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு நல்லவனாக இருக்கானே, பொய் தான் பேசுகிறேன் அப்பைக்கப்ப, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே அவனுக்கும் பாசம்,
உணர்வுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ உண்மையிலே நம்மள லவ் பண்ண ஆரம்பிக்கிறானா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோழன பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. சோழனும் வந்து அப்படியே பாசத்தோட வந்து நிலாவ பார்க்குறாங்க. "நீங்க இந்த இடத்த விட்டு அசையவே கூடாது. உங்கள நான் பார்த்து பார்த்து கவனிக்கணும். நீங்க சௌரியம் ஆகுற வரையும் உங்கள விட்டு நான் பிரியவே மாட்டேங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணும் பார்த்து பார்த்து நிலாவ அசைய விடாம ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்றாரு. அத பார்க்க பார்க்க நிலாவுக்கு உண்மையிலே வந்து நம்ம இவன விட்டு பிரியக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க.